கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளின் கர்த்தருடைய ரேமா வார்த்தை, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்பதே. மத்தேயு 8வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். குறிப்பிட்ட இந்த வேத பகுதியை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுக்கு உணர்த்தினார். இந்த வேத வசனங்கள் மூலமாக ஒரு தேவ செய்தியை பதிவிடும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினபடியால் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக இதை நான் பதிவிடுகிறேன். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைக்கும் கூட அநேக வேளைகளிலே தேவ சமூகத்திலே வரும் பொழுது, தேவனிடத்திலே நம் விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது, நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது, நமது வேண்டுதல்களை வைக்கும் பொழுது, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று கர்த்தருடைய வார்த்தை, அது ரேமா வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. தகாத விதமாக தேவனுக்கு பிரியமில்லாத வகையிலே நாம் தேவ சமூகத்திலே பிரார்த்தனை ஏறெடுக்கும் பொழுது, விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது தேவன் அந்த பிரார்த்தனைகளை கேட்பதில்லை. அந்த விண்ணப்பங்களுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அந்த விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பதும் இல்லை. அது கர்த்தருடைய சித்தமாக இல்லாதபடியினால் தேவன் அந்த காரியங்களுக்கு பதில் அளிப்பது இல்லை. ஆகையால் நாம் எந்த விண்ணப்பத்தையும் தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த காரியங்கள் கைகூடி வரட்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் நடக்கட்டும். ஆண்டவரே, நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த காரியங்கள் கைகூடி வரட்டும். இது உம்முடைய சித்தமாக இருக்கிற பட்சத்தில் இது நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா இருக்கிறது. மேற்கண்ட வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது குஷ்டரோகி ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி பணிவோடு அந்த இடத்துல கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவாதி தேவன் நம்முடைய விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். நாம் சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளின் காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம் நெருக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்னும் நாம் சந்திக்க போகிற பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம் எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறபடியால் நம்மை தேவ சமூகத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது யாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடத்துகிற தேவனாகிய கர்த்தராய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, 3 யோவான் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். மேற்கண்ட இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பது, மேன்மை பெற்றிருப்பது, சிறப்பு பெற்றிருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? நாம் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி, சிறந்ததை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் என்று அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாமே அதிலே பூர்த்தி ஆகிறது. பிரியமானவர்களே, பூரண நன்மைகளை தேவன் நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. நன்மையான ஈவுகளை தருகிற ஜோதிகளின் பிதா
இந்த வேளையிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்மையான ஈவுகளை தருவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அநேக வேளைகளிலே நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து, அவர்கள் பெற்றிருக்கிற நன்மைகளை பார்த்து, அவர்கள் பெற்றிருக்கிற உயர்வுகளை பார்த்து, அவர்கள் இன்று இருக்கும் நிலைமைகளை பார்த்து, எனக்கும் அது கிடைக்கவில்லையே, எனக்கும் இந்த உயர்வு கிடைக்கவில்லையே, எனக்கு இந்த பொருள், இந்த மேன்மை கிடைக்கவில்லையே என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்பு அடைகிறோம். அநேக வேளைகளிலே சோர்ந்து போகிறோம். என்னை குறித்த தேவ சித்தம் என்ன என்று சொல்லி நாம் அநேக வேளைகளிலே தடுமாற்றம் அடைகிறோம். பிரியமானவர்களே, இப்படி தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, செல்லும் போது செங்கடல் குறுக்கிடலாம், யோர்தான் குறுக்கிடலாம். அன்பானவர்களே, கலங்காதிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவ சித்தம் நம் மூலமாய் நிறைவேறும். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார், மோசேயை தெரிந்து கொண்டார், தானியேலை தெரிந்து கொண்டார், எலியாவை தெரிந்து கொண்டார், எலிசாவை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இன்னும் இப்படியே அநேக தேவ மனிதர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை அவர்கள் மூலமாய் கர்த்தர் ஏற்ற வேளையிலே செய்து முடித்தார். பிரியமானவர்களே, உங்களை குறித்த தேவ சித்தத்தை, தேவனுடைய சித்தத்துக்கு, திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு என வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஏற்ற வேளைகளிலே வெளிப்படுத்தி, அதன் பாதைகளிலே கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமை பொருந்தியவராய், அவர் மாறாதவராய் இருக்கிறார். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், don't compare yourself with others. God is having a unique plan for you. You are chosen vessel for God. Commit yourself to God. He will guide you. He will prosper you. Expect great things from great God. Nothing is impossible for God. He is almighty. Dedicate yourself to God's plan. தீராத நோய்கள் நிமித்தமாக மாதங்களாக, வருடங்களாக கண்ணீரோடு நாட்களை கழித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தருடைய சித்தம் நீங்கள் சுகமடைய வேண்டும் என்பது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. வியாதி படுக்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுகிறார். உங்கள் வியாதி நீங்கி சுகமாயிருங்கள். கடன் பிரச்சனை மாறுகிறது, பற்றாக்குறைகள், வறுமைகள் மாறுகிறது. எனக்கு சித்தமுண்டு, நீ செழிப்பாக என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. திருமண வயதை கடந்தும் என் மகனுக்கு, என் மகளுக்கு இன்னும் திருமண காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கர்த்தருடைய ரேமா வார்த்தை, கர்த்தருக்கு சித்தமுண்டு, இந்த காரியங்கள், திருமண காரியங்கள் கைகூடி வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு திட்டமாய் உரைக்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருகச் ஜீவன்களும் தண்ணீர் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான அறிகுறிகள் ஒருவேளை இல்லாமல் இருந்தாலும், சொந்த வீடு இல்லாமல், சொந்த நிலம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் சொந்த வீட்டிலே சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை குடியேற பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தருடைய ரேமா வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இது நடக்குமா என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே அவிசுவாசத்தை கொண்டு வராதபடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்துகிற வல்லமை பொருந்திய தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேங்க்யூ மைட்டி ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். வியாதிகள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். வறுமைகள் நீங்குவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.